உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, சித்தி கவலைப்படாதீங்க. கஷ்டப்படாம எப்படிமா இருக்க முடியும்? உன்னை நினைச்சாதான் துளசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சேதிங்க வந்து அடிக்கடி அப்பாவையும் என்னை தொந்தரப்படுத்துறாமா. அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பயந்து ஓடுனதெல்லாம் போதும் சித்தி. இனி அவனை தான் ஓட வைக்கணும். சித்தி நான் சொல்றதை கேளுங்க. நீங்களும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. துளசி, நீ என்ன சொல்ற? நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க போய் சேதுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவன் இங்க வந்து எங்க 2 பேரையும் போட்டு அடிப்பா. ஏற்கனவே உங்க அப்பாவை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அடிக்கட்டும் சித்தி, அவன் நல்லா அடிக்கட்டும். அதுதான் நமக்கு வேணும். நான் சொல்ற மாதிரி இப்ப செய்யுங்க. அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன். சொல்லு துளசி. துளசி, நீ இப்ப சொன்னது நல்ல ஐடியா. நீ சொன்ன மாதிரியே நாங்க ஏற்பாடு பண்றோம். முதல்ல நாங்க ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். சரிங்க சித்தி, நான் போனை வைக்கிறேன். சரி துளசி. துளசி, பார்த்து பத்திரமா இருமா. சரிங்க சித்தி. ஏங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ராஜி, ஏதோ பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. துளசி நல்ல ஐடியா கொடுத்திருக்கா. துளசி சொன்னது நல்ல ஐடியாவா தான் எனக்கு தோணுது. முதல்ல அவ சொன்னதை செய்யலாம். வாங்க போலாம். பயமா இருக்குமா? ஒண்ணு ஆகாதுங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காருங்களா? நல்லதா இருக்காரு, போய் பாருங்க. ராஜி, வணக்கம் ஐயா. சொல்லுயா. இந்தாங்க ஐயா. என்னையா இது? கம்ப்ளைண்ட் ஐயா. கம்ப்ளைண்டா? என்ன ஹார்மோனி ஏதாவது காணாம போயிடுச்சா? என் மக கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா சேதுவை அரெஸ்ட் பண்ணணும் சார். அதான் சேது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முட்டாளையா நீ? வயசான காலத்துல வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? கம்ப்ளைண்டா கம்ப்ளைண்ட்? ஏமா, இந்த பெருசுக்கு தான் அறிவில்ல. நீயாவது சொல்லி புரிய வைக்க கூடாது? நீயும் கூட வந்திருக்க. போமா, கூட்டிட்டு போ. சார், இதுல என்ன சார் தப்பு? கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தானே கொடுக்க முடியும். அதனால சும்மா யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீங்க சொன்ன ஆக்ஷன் எடுக்கணுமா? உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னா எங்களுக்கும் வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடுங்க. ஏன் சார் வரட்டுறீங்க? கம்ப்ளைண்ட படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறது தானே உங்க வேலை. யோ, என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? சார், பார்த்து பேசுங்க சார். கம்ப்ளைண்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? முதல்ல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு நடவடிக்கை எடுங்க. முதல்ல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு நடவடிக்கை எடுங்க. இதான் நடவடிக்கை போதுமா? இங்க பாருங்க, சும்மா யார் மேல வேணாலும் குத்தம் சொல்லிடலாம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எவிடன்ஸ் வேணும். ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க. இல்லனா போயிட்டே இருங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டுதல் வைங்க. இங்கெல்லாம் எவிடன்ஸ். அப்ப எவிடன்ஸ் கொடுத்தா சேதுவை அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? முதல்ல எடுத்துட்டு வாயா பார்க்கலாம். சரிங்க சார், வரேன் சார். வரும்போது நீங்க கேட்ட ஆதாரத்தோட வர்றோம் சார். நிச்சயம் என் பொண்ணை கொண்டு அந்த படுபாவை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் சார்.
வரேன் சார். போயா. வாராஜி. இவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. சேது எங்க இருப்பான்? சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப்லாம் இருக்கட்டும். ஏன்பா சேது, நீ ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா என்ன? சார், என்ன சார் சொல்றீங்க? உன் மாமனாரும் அவரு பொண்டாட்டியும் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க. சார், என்னவா உங்களுக்கு? அவங்க மகளை நீ கொலை பண்ணிட்டியா? உன் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? கொஞ்சம் தட்டி வைக்க மாட்டியா? நான் அப்பப்ப தட்டி தான் சார் வைக்கிறேன். பத்தல போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவங்க பாட்டு மீடியா கிடியான்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். நான் ப்ரமோஷன்ல போற நேரம் என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடும். இன்னொரு தடவை அவங்க ஸ்டேஷன் பக்கம் வந்துடவே கூடாது. பாத்துக்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். அண்ணே, என்னென்ன ஆச்சு? என் மாமனுக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்தது? ஒருவேளை துளசி ஏத்தி விடுறாளோ? இதை விட்டு வைக்க கூடாதுடா. வாங்க. முத்தண்ணே, கார் எடுத்துட்டு போயிட்டு வீல் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்படியே ஆயிலும் செக் பண்ணிடுறேன். சரிங்க. அப்படியே சஸ்பென்ஷனையும் கொஞ்சம் பார்த்துருங்க. சரிங்க. பிரேக் எல்லாம். ஜனனி, எங்க வீட்டில் ஆளை காணோம்? கோயிலுக்கு போயிருக்கியா? சிவா, நான் காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன். என்னது, காஞ்சிபுரமா? என்ன சொல்லாம கிளம்பிட்ட? இப்போ காஞ்சிபுரம் எதுக்கு போற? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் சிவா. என்னோட பாஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிடுச்சுல்ல, அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். அதான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி ஜனனி, பட் இது என்ன புது பழக்கம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. உங்களை கூப்பிடக்கூடாதுன்னா இல்லை சிவா. நீங்க கூட வந்தா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, வீணா பிரச்சனை தான் ஆகும். அதனால எல்லாருக்கும் கஷ்டம் தானே. வீணா எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதா நல்லது. அதான். ஏன் ஜனனி, யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்து நாம வாழ முடியுமா? உனக்கா நான் வரலன்னா வேற யாரும் வருவா ஜனனி? அது இல்லைங்க, என்னால பண்ண முடியலன்னா நான் கண்டிப்பா உங்களை தான் கூப்பிட்டுருப்பேன். ஜனனி, நீ ஏதாவது கடைக்கு போறா இருந்தா பரவாயில்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற, இதுக்கு நான் வர வேண்டாமா? அந்த ஊர்ல உனக்கு யார தெரியும்? உண்மைதான், தப்பா எடுத்துக்காதீங்க சிவா. என் சூழ்நிலை அப்படி. சரி, ஓகே, நீ முடிவு எடுத்துட்ட. நீ ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தான் இருக்கும். சரி, யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வர சொல்லட்டுமா? வேண்டாம் சிவா, தேங்க்ஸ். எஃப்ஐஆர் காப்பியை மலேசியன் எம்பசியில் கொடுத்துட்டு தான் வருவேன். லேட் ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.